சாந்தாகாரம் விஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 3ஆம் நாள் 17/6/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நம் ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு சிறப்பு. காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரத நாள். விஷ்ணு ஆலயங்களிலே இவ்வாறு இந்த மாதந்தோறும் 2 ஏகாதசிகள், வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி. இன்றைய தினம் இந்த வளர்பிறை ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளிலே கலந்து அங்கே பிரசாதமாக துளசி தீர்த்தம் நாம் இந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்வதோடு இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலும் எதிர்வருகின்ற 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழைச்சேனை என்கின்ற பகுதியிலே பாசிக்குடா கற்குடா என்கின்றதாகிய அந்த முனை முருகன் ஆலயம், 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக கிரியைகள் எதிர்வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி 26ஆம் திகதி பஞ்சகுண்ட பக்ஷ மகாயாகாரம்பம், 27/6/2024 வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு. சகல அடியவர்களும் உங்கள் கைகளினாலே சுவாமியை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பாக்கியம் இது ஏனைய காலங்களிலே கிடைக்காது. மூலஸ்தானத்துக்குள்ளே ஏனைய காலங்களிலே செல்ல முடியாது. இந்த ஒரு நாள் பரிவார ஆலயங்கள் மூலமூர்த்தியாகிய முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களில் நீங்கள் சென்று உங்கள் கைகளாலே எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பெரும் பாக்கியம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. 28/6/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவிழக்கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாங்கள்
எங்களுடைய குடும்ப, சமூக அல்லது தொழிலகங்களிலே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில வேளைகளிலே ஒருவர் மற்றவரோடு தங்களை ஒப்பிட்டு யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர், அதற்கான காரணங்களை நாங்கள் கொடுத்து நியாயப்படுத்துவது உண்டு. அல்லது உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும் என்று போட்டி போடுவது உண்டு. சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டு அதற்காக உழைப்பதும், அதை பெற்று அந்த உயர்ந்த பதவிகளிலே இருந்து, நிலைகளிலே இருந்து நாங்கள் பணிபுரிவதற்கும் அழைக்கப்படுவது நல்லது. ஆனால் இயேசு தம்முடைய சீடர்களை அவர்களோடு வாழுகின்ற பொழுது அவர் கேட்கின்றார். இவர்கள் மத்தியிலே பகிரப்படுகின்ற கலந்துரையாடலிலே தங்களுள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் இடம்பெற்றதாக நற்செய்தி கூறுகின்றது. இயேசு தெரிவு செய்த அந்த சீடர்கள் மத்தியிலே, அவர்கள் மத்தியில் எப்பொழுதும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்ற அந்த வேளையில் இந்த சீடர்கள் தனித்திருக்கின்ற பொழுது தம் மத்தியிலே யார் பெரியவர்? இது ஒரு மனித இயல்பினால் எழுகின்ற கேள்வியாகும். எப்பொழுதும் மனிதர்களாகிய நாங்கள் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்திருந்தாலும், அந்த ஒன்று கூடுகள் மத்தியிலே யார் பெரியவர் என்று கேட்கின்றது யார் பெரியவராக வர விருப்பம் உள்ளவர் என்பதை எடுத்து காட்டுகின்றது. பெரியவராக வர வேண்டும் என்ற விருப்பம் நல்லது. ஆனால் அந்த பெரியவராக வர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நாங்கள் எப்படி நடாத்துகின்றோம்? அதுதான் கேள்வி. அதனால் இயேசு ஒரு அழகான முறையிலே அவர்களுக்கு போதனை செய்கின்றார். சிறுவர்களை அவர் வரவழைத்து, இந்த சிறுவர் ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். நீங்கள் இந்த சிறுவர் போல உங்களுடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இங்கே ஒரு சிறுவன் அல்லது சிறுமியை இயேசு உதாரணமாக கொடுப்பது அவர்களுடைய உள்ளத்தினுடைய தூய்மையை எடுத்து காட்டுகின்றது. அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் மன தூய்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். வளர வளரத்தான் எங்களுடைய மனங்களிலே குற்ற உணர்வுகளும், குரோதங்களும், கோபங்களும், பொறாமைகளும், எரிச்சல்களும் எங்களோடு கூடவே வளருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே இந்த சிறுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தம்மை ஒரு சிறுவன் சிறுமியனுடைய அந்த நிலைக்கு தாழ்த்துகின்றார். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் சரியான முறையிலே ஏனையவர்களையும் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றால், சிறுவர் சிறுமியர்களாக தூய்மையான மனதோடு இருக்க வேண்டும். உங்களில் பெரியவர் உங்களுடைய ஊழியனாக இருக்கட்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். நான் உங்களுடைய குருவாக இருக்கின்றேன், நான் உங்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு தயாராக இருக்கின்றேன். குனிந்து தன்னை தாழ்த்தி அவர்களுடைய பாதங்களுக்கு அண்மையிலே சென்று அவர் கழுவுகின்றார். இயேசு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒருவருக்கு பொறுப்பு கொடுப்பது அவர் அடுத்தவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. அதனால இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஈவன் சமய ரீதியாக கூட இந்த அதிகாரத்திலே இருக்க விரும்புகின்றவர்கள், அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தினுடைய ஆணவத்திலே அவர்கள் இருக்க விரும்புகின்றார்கள். தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தக்க வைக்க விரும்புவது என்னத்துக்கென்றால், அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் பெரியவர்கள் என்று நிரூபிப்பதற்காக, அடுத்தவர்களிலும் பார்க்க தங்களுக்கு தாங்கள் நல்லவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்களை தாழ்த்தி இயேசு எவ்வாறு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்கள் அதை போன்று அவர்கள்
தங்களை தாழ்த்தி அடுத்தவர்களுடைய பாதம் கழுவும் அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அதனுடைய பலன் அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே நிறைந்த மகிழ்ச்சியை கொள்ளுவார்கள். ஒருவர் தன்னை தாழ்த்துவதனாலே ஒரு நாளும் அவருடைய உள்ளத்திலே குற்றம் அல்லது பாவம் அணுகாது. தன்னை தாழ்த்துவதனாலே அவர் உயர்த்தப்படுவார். இறைவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய கண்களுக்கு இவர்கள் மிகவே உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். பல பெரியார்கள் அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ சமய ரீதியாகவோ அவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று மதிக்கப்படுகின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை தாழ்த்தி பணி செய்த தியாக உணர்வோடு தாழ்ச்சி என்ற உணர்வோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள்தான். இதைத்தான் சமூகம் பாராட்டுகின்றது. சமூகம் இனம் கண்டு கொள்ளுகின்றது. சமூகம் அவர்களை போற்றுகின்றது. அவர்கள் உண்மையான தலைவர்கள், வழிகாட்டிகள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. அதனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு அழைக்கின்றார். மாண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு அழைக்கின்றார். எங்களை அழிக்க வேண்டும், எங்களை தாழ்த்த வேண்டும், எங்களை உடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் எங்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். எங்களை அடுத்தவர்களுக்கு அன்புக்கு அடிமை என்று சொல்வார். உண்மையாகவே நாங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்தால் அவர்களை நாங்கள் ஒருபொழுதும் பாவிக்க மாட்டோம். அவர்களை பொருட்களாக பாவிக்க மாட்டோம். அவர்களை துர்பிரயோகம் செய்ய மாட்டோம். அவர்களுடைய மாண்பை நாங்கள் கெடுக்க மாட்டோம். அவர்களை நாங்கள் உண்மையாகவே அன்பு செய்தால் அவர்களை தட்டி கொடுப்போம், பாராட்டுவோம், அவர்களுக்கு பணியாற்றுவோம். இத்தகைய தலைமைத்துவத்தை தாங்குகின்ற மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாகுவதற்கும் வாழ்வதற்கும் திகழ்வதற்கும் இறைவன் இந்த நாளிலே எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ
அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ, அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து